இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் கபடி போட்டியிலே நம்முடைய குபேர் அணியானது வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த அணியை சார்ந்த வீரர்கள் கடுமையாக போராடி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம ஊரில் இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஒளிப்பெருக்கி முன்னால் உட்கார்ந்து ஏகப்பட்ட விளையாட்டு போட்டிகளை ஊர்தோறும் இன்றைக்கி நடத்தின்னு இருப்பாங்க. சும்மாவா? பொங்கல் திருவிழா முடிவான நாள், 3வது நாள் இன்றைக்கி. ஊருக்கு ஊர் திருவிழா தான், தெருவுக்கு தெருவு இன்றைக்கி திருவிழா தான். நம்முடைய கோலாட்டம், குயிலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் அதெல்லாம் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நடந்துட்டுருக்கும். தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய வீர விளையாட்டுகளுக்கும் இன்றைக்கி எந்த குறையுமே இருக்காது. மஞ்சு விரட்டு, அதாவது காளை விரட்டு, அதாவது ஜல்லிக்கட்டு காளைகளை பிடிக்கக்கூடிய வீர விளையாட்டுகளும் இன்றைக்கி வீதிதோறும் நடந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் நம்முடைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியினுடைய வீர அடையாளங்கள் அப்படின்னே நாம் சொல்லலாம். ஆமாங்க, பாரதியார் மட்டும் சும்மா இருந்தாரா? செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேனார். அதனால் இந்த அறுவடை திருவிழாவாகிய இந்த பொங்கல் திருவிழாவுடைய காணும் பொங்கல் ஆகிய இன்றைய தினத்திலே ஊர்தோறும் பல விழாக்கள் திருவிழா கோலம் போட்டு கொண்டிருக்கும். இன்றைய தினம் எல்லாருமே அப்படியே புத்தாடை உடுத்தி அவங்கவுங்க வீட்டு விசேஷம் மாதிரி இன்றைக்கி வெளியில் எல்லாருமே கொண்டாடுவாங்க. வீட்டை விட்டு வெளியில் வராதவங்க கூட இன்றைய தினத்தில் எல்லாரும் குடும்பத்தோட கும்பலாக வீட்டை விட்டு வெளில வருவாங்க. பொது விழாக்கள்லையும் இன்றைக்கி எல்லாருமே கலந்துப்பாங்க. பால் பொங்குச்சா மாமா எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா அப்படின்னு மாமா மச்சான் உறவு சொல்லி இன்றைக்கி உறவினர்கள் நண்பர்களை விசாரிச்சுக்கிறவங்க, கட்டி பிடிச்சிக்கிறவங்க எல்லாருமே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. பொதுவாக காணும் பொங்கல் அப்படின்னாலே பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கி வாங்கிக்கணுங்க. முதல்ல அப்பா அம்மா தான் நமக்கு முக்கியமானவங்க. மாதா பிதா குரு தெய்வம். ஆமாம், பெற்றவங்க காலில் விழுந்து இன்றைக்கி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஏன்னா தை மாதம், மகர சங்கராந்தி மாதம், சாதாரண மாதம் இல்லை இந்த மாதம். இந்த மாதத்தில் எது செய்தாலும் அது வளர்ந்து கொண்டே போகும். புண்ணியங்களை தரக்கூடிய மாதம். பீஷ்மாச்சாரி போர்க்களத்திலே, அதாவது உத்தராயண காலம் எப்போ வரும்னு காத்துன்னு இருக்கார். அது மாதிரி தெய்வீகத்தன்மை கொண்ட மாதம். அதனால் நம்ம கண்ணுக்கு தெரிந்த தெய்வமாக இருக்கக்கூடிய பெற்றோர் இன்னைக்கு நாம் வழிபட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்குங்க. உறவினர்களை பரஸ்பரம் சந்திக்கிறது, நலம் விசாரிக்கிறது, புத்தாடை புனைந்து கொண்டு கோவிலுக்கு சென்று தெய்வ வழிபாடுகள் எல்லாம் செய்வது, இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாகும். அதனால தான் இதை காணும் பொங்கல் அப்படின்னு வச்சாங்க. பரிசு பொருள்லாம் சிலர் கொடுப்பாங்க, சீர் கொடுப்பாங்க. அதாவது போகி பண்டிகை, அதை பெரும்பொங்கல், சூரிய பொங்கல் அன்னைக்கே சீர் கொடுப்பாங்க. சிலர்லாம் இன்னைக்கு உடன் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சீர் கொடுக்கக்கூடிய பழக்கம் எல்லாமே உண்டுங்க. இப்படி ஏகப்பட்டது நாம் சொல்லிட்டு போகலாம். கோலாட்டம்லாம் இன்னைக்கு உண்டு. பெண்கள் பாரம்பரியமான ஆடை அணிந்து கோலாட்டம் இது பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பட்டிமன்றம், இலக்கிய மன்றம், அதுக்கடுத்து சறுக்கு மரம் ஏறுறது, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் நடத்துறது, வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு கொடுக்கறது, அடுத்தது பிடித்த உணவுகளை இன்னைக்கு உண்டு மகிழ்கிறது. இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட இந்த காணும் பொங்கல் திருநாளில் நீங்கள் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வருடம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே நவகிரகங்களின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, காணும் பொங்கல் திருநாளாகிய இன்றைய தினத்தில் குடும்பத்தினருடன் மகிழ்ந்திருப்பதுடன் பெரியோரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.